நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலியின் ஆல்ரவுண்டர் அப்பாடேக்கர் வித் ஆர்ஜே விக்னேஷ். ஒரு அமேசிங்கான சாங்கை கேட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் FM 7 பண்ணுங்க. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் இளையராஜா சாரை பற்றி பேச போகிறோம் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு ஒரு லிஸ்ட்டும் போட்டிருந்தேன். அந்த லிஸ்ட்டு படி முதல்ல என்ன இருக்குன்னா, இளையராஜா சாரை வந்து ஏன் இசைஞானின்னு சொல்கிறாங்க சொல்லி என்னோட ஒரு ஒப்பீனியனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்னென்னு பார்த்துலாமா வாங்க. ஃப்ராங்காக சொல்லணும்னா அவர் வந்து இசைஞானின்னு சொல்ல பல ரீசன்ஸ் இருக்குங்க. ஆனால் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, அவர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பல டியூன் கம்போஸ் பண்ணுவாருங்க. அதனால தான் அவர் வந்து இசைஞானின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் ஒத்துப்பீங்க, ஒரு சில பேர் வந்து ஒத்துக்காமல் இருப்பீங்களே. அப்படி ஒத்துக்காமல் இருந்தீங்கன்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எது ப்ரூவ் பண்ண முடியுமா? எப்படி ப்ரோ, ராஜா சார் வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காரா, அவர் வந்து கம்போஸ் பண்ண போகிறாரான்னு சொல்லி கேட்டுறாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அண்ட் ராஜா சார் வந்து ஷோ கூட்டு வரதுக்கு அந்தளவுக்கு பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, ஓகே. பட் இருந்தாலும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ப்ரூஃபாக நானே இருக்கேங்க. அவர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பல டியூன் கம்போஸ் பண்ணுற நானே பார்த்துருக்கேன். ஐ மீன் பக்கத்துலேருந்து பார்க்கல, பட் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போ அந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்குங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இளையராஜா சார் வந்து பாடுறாரு. என்ன பாட்டுனா, மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டு வந்து பாடுறாரு. நம்மளாம் அந்த பாட்டு எந்த மாதிரிங்க கேட்டிருப்போம், அதாவது ஸ்லோ பேஸில் கேட்டிருப்போம் இல்லையா. ஸ்லோ பேஸில் தான் கேட்டிருப்போம் தாண்டி கரகாட்ட படத்தில் அவர் அந்த பாட்டை அந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அண்ட் அவரும் அந்த ஸ்டேஜில் அவர் கம்போஸ் பண்ண மாதிரி தாங்க பாடினார். ஸோ அவர் பாடி முடிச்சப்பறம் ஒரு டாஸ்க் கொடுக்காங்க. அது என்னென்னா, அந்த பாட்டை வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மாதிரி கம்போஸ் பண்ண சொல்ல ஆன் த ஸ்பாட் கம்போஸ் பண்ணாருங்க. கம்போஸ் பண்ணாரும் தாண்டி அவர் எடுத்துக்கிற டைம் இருக்கே ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க. அதாவது மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்னை மாலையிட போகும் அந்த நாள் எந்த நாள், இந்த மாதிரி ஸ்லோ பேஸில் கேட்டது. இந்த பாட்டை அவர் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணார்னா, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்னை மாலையிட போகும் அந்த நாள் எந்த நாள், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணார். அதுவும் கேட்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை வந்து ஏன் இசைஞானின்னு சொல்கிறாங்கன்னு. அண்ட் நான் சொன்ன விஷயத்தை ப்ரூவும் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம். இந்த ஒரு அழகான பாட்டை கேட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் FM 7 நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலியின் ஆல்ரவுண்டர் அப்பாடேக்கர் வித் ஆர்ஜே விக்னேஷ்.